அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஜிகோல்டு ஆப்பில் கம்மியான அமௌண்ட்டில் எப்படி அதிகமான கிராம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ட்ரிக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக இப்போ நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேவ் நவ் கொடுப்போம் இல்லையா, அப்போ இங்கே ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மினிமம் அமௌண்ட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் மினிமமாக நம்ம 100 ரூபாயிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு கம்மியாக பே பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி நான் ஒரு உதாரணத்துக்கு 200 ரூபாய் பே பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அமௌண்ட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த 200 ரூபாயை டைப் பண்ணுங்கள். 200ன்னு போட்டுட்டு மேலே வெயிட் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ 200 ரூபாய்க்கு வெயிட் என்ன காட்டுது, 17 மில்லிகிராம் காட்டுது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 200 ரூபாயை போட்டு அப்படியே பே பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 200 ரூபாயிலேருந்து 1 ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி பாருங்கள் வெயிட் மாறுதான்னு. நான் பாருங்கள் 200 ரூபாயை வந்து 195ன்னு மாற்றுறேன். வெயிட் பாருங்கள் அதே 17 மில்லிகிராம் தான் காட்டுது. 200 ரூபான்னு போட்டாலும் 17 மில்லிகிராம் தான் காட்டுது. 195 ரூபா போட்டாலும் 17 மில்லிகிராம் தான் காட்டுது. அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். 193 போடலாம். அப்பயும் 17 மில்லிகிராம் தான் காட்டுது. நம்ம இன்னுமே கம்மி பண்ணலாம். 191 அப்பயும் 17 மில்லிகிராம் தான் காட்டுது. ஸோ இன்னும் ஒரு ரூபா குறைச்சி பார்க்கலாம். 190. ஸோ 190ன்னு போடும்போது வெயிட் வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள், 16 மில்லிகிராமாக ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம 191 போட்டுக்கலாம். ஸோ நம்ம 200 ரூபா போடணுன்னு பிளான் பண்ணோம். 200 ரூபா டைப் பண்ணி பார்த்தோம். மேலே வெயிட் பார்த்தீங்கன்னா 17 மில்லிகிராம் காட்டுச்சு. அந்த 200 ரூபாயை அப்படியே போட்டிருந்தாலும் 17 மில்லிகிராம் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். 191 ரூபா போட்டாலும் 17 மில்லிகிராம் தான் ஆட் ஆகும். இப்போ நமக்கு 9 ரூபா லாபம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அமௌண்ட் போடணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணி பாருங்கள். ஒரு 500 ரூபா போடுறீங்கன்னா 500ன்னு போடுங்க. மேலே என்ன கிராம் வருதுன்னு பாருங்கள். 43 மில்லிகிராம் வருதா, அப்போ இந்த 43 மில்லிகிராமுக்கு இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள் அந்த வெயிட் மாறுதான்னு. 495ன்னு போடுங்க, அதே 43 தான் வருது. 490ன்னு போடுங்க, அப்போ அதை 42 மாறிடுச்சு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 491ன்னு போட்டால் 43 மில்லிகிராம் வருது. ஸோ வந்து நம்ம 500 ரூபா போட தேவையில்ல, 491 ரூபா போட்டாலே போதும். நமக்கு வந்து 9 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் போட்டு பார்த்துட்டு டெய்லியும் வந்து நீங்கள் அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த 1 கிராம் ரேட் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு இங்கே அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராம் வந்து மாறும். அதனால் எப்போதுமே என்ன பண்ணுங்கள், அமௌண்ட் இங்கே போட்டு பார்த்துட்டு மேலே என்ன வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து இன்னொரு ட்ரிக் கூட சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அமௌண்ட்டில் ட்ரை பண்ணல, வெயிட்டாக ஆட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலே அந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு நான் 50 மில்லிகிராம் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா 0.050ன்னு போட்டுக்கோங்க. அப்போ கீழே என்ன அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். 577 ரூபா காட்டுது. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து பே பண்ணிடாதீங்க. இந்த அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி பாருங்கள். அப்பையும் 50 மில்லிகிராம் 577 காட்டுச்சு இல்லையா, 570 போட்டு பார்க்கலாம். 49 மில்லிகிராம் ஆயிடுச்சு. 71 ஓகே 72 போட்டு பார்க்கலாம். ஸோ 71 போடும்போது உங்களுக்கு 49 இருக்குது. 72 போடும்போது உங்களுக்கு 50 மில்லிகிராமாக ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் 577 ரூபா வந்து போடணுன்னு அவசியம் இல்லை, 572 ரூபா போட்டாலே போதும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அதிகமான கிராம் வந்து நீங்கள் சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500 ரூபா போடலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அது 500 ரூபாயாக டேரெக்டாக போடுறத விட 100 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 110 ரூபா போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 10 மில்லிகிராம் வருது இல்லையா. இப்போ 109 போட்டால் உங்களுக்கு 9 மில்லிகிராம் ஆயிடுச்சு. ஸோ நான் 110 ரூபானே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. இப்போது நம்ம 110 ரூபா பே பண்ணால் 10 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். அப்போ 50 மில்லிகிராம் வேணும் அப்படின்னா 110 ரூபாயா நீங்கள் 5 தடவை பே பண்ணிங்கன்னா 50 மில்லிகிராம் வந்துடும். அப்போ 110 ரூபா வந்து 5 தடவை பே பண்ணுறோன்னா அமௌண்ட் எவ்வளோ வரும், 550 ரூபா. 550 ரூபாய்க்கு உங்களுக்கு 50 மில்லிகிராம் சேவ் ஆகிடும். 110 நீங்கள் 5 தடவை போட்டிங்கன்னா. ஆனால் நீங்கள் டேரெக்டாக 550 ரூபாயாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு மில்லிகிராம் கம்மியாக வரும். 48 மில்லிகிராம் தான் வருது பாருங்கள். 2 மில்லிகிராம் உங்களுக்கு கம்மியாக தான் வந்து சேவ் ஆகும். நீங்கள் 550 ரூபாயை டேரெக்டாக பே பண்ணால் வெறும் 48 மில்லிகிராம் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 110 ரூபாயா 5 தடவை பே பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 110 ரூபாய்க்கு 10 மில்லிகிராம் அப்படிங்கிறப்போ 5 தடவை நம்ம 110 பே பண்ணோம்னா 550 ரூபாயிலே 50 மில்லிகிராம் நமக்கு சேவ் ஆகிடும். அப்போ 2 மில்லிகிராம் லாபம் இல்லையா, அமௌண்ட்லேயும் லாபம் ப்ளஸ் நமக்கு வெயிட்லேயும் லாபம்.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ரூ. 110 சொன்னதுனால, மேல வெயிட் வந்து 10 மில்லிகிராம் வந்திருக்கு. இதே மாரி டெய்லியும் வருமான்னு கேட்டா, அப்படி வராது. சப்போஸ் மேல வந்து 1 கிராம் ரேட் மாறுது அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 108 கூட வந்து உங்களுக்கு 10 மில்லிகிராம் கிடைக்கலாம். அதனால நீங்க டெய்லியுமே வந்து இந்த அமௌண்ட்ல போட்டு நீங்க வந்து டைப் பண்ணி, அந்த அமௌண்ட்ட ரெட்யூஸ் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரூ. 100லேருந்து ரூ. 110 அந்த அமௌண்ட்டுக்குள்ள வந்து பே பண்ணுங்க. இன்னைக்கு ரூ. 1000 போடுறதா பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 1000 டைரக்ட்டா போட்றாம, இந்த மாரி நான் சொன்ன மாதிரி அமௌண்ட்ட வந்து போட்டு பார்த்துட்டு, அத ஒரு ரூ. 110வோ இல்ல ரூ. 120வோ ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா, அதிகமான கிராம் வந்து நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ வந்து இதுதான் வந்து நான் சொன்ன ட்ரிக்கு. இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெறைய பேர் வந்து நான் ஏற்கனவே டிஜிகோல்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த மேலே இருக்க 5% 3.75%னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. அது ஒன்றுமே இல்லை. நம்பர் ஆஃப் டேஸ் தான் வந்து கீழே 176 அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 330 டேஸ் ஓகேங்களா மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு. முதல் நாள்லேருந்து 76 நாளுக்குள்ளே பணம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக 5% கிடைக்கும். அதுவே 76வது நாள்லேருந்து 151வது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா 3.75% பெனிஃபிட் கிடைக்கும். 151வது நாள்லேருந்து 226வது நாள் வரைக்கும் 2% கிடைக்கும். 226 நாள்லேருந்து 301 நாள் வரைக்கும் 0.75% தான் கிடைக்கும். கடைசி 30 நாள் வந்து உங்களுக்கு 0% தான் பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிள் கேல்குலேஷனில் சொல்கிறேன். இப்போது எனக்கு பாருங்கள் நான் 151 நாளுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 2%. இங்கே அமௌண்ட்டில் வந்து ரூ. 100 போடுறோன்னா ரூ. 100ல் 2% அப்படிங்கிறது எவ்வளவு? ரூ. 2 தான். ஸோ இந்த பெனிஃபிட்டில் காட்டுது பாருங்கள் ரூ. 2 காட்டுது. ஸோ ₹2 வந்து அவங்க பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து இதோட மீனிங்கு. ஸோ நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வெயிட் சேவ்டு அப்படிங்கிறது நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராமோ அது வந்து வெயிட் சேவ்டில் காட்டும். பெனிஃபிட் ஏர்ன்ட் அப்படின்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு அவங்க ஒரு பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்களே இத்தனை பர்சன்ட்னு அதை வந்து இங்கே பெனிஃபிட் ஏர்னில் காட்டும். கீழே டோட்டல் கோல்டு சேவ்டு அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்த வெயிட்டு ப்ளஸ் அவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ கிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் கோல்டு சேவ்டில் காட்டும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பித்து ஸ்டார்டிங் டேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. அண்ட் இன்னுமே வந்து இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய விதமான கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு லோன் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் செய்கூலி சேதாரம் இதை பற்றின டீட்டெயில்ஸ், பழைய நகை மாற்றுறீங்க அப்படின்னா லாபகரமாக எப்படி மாற்றலாம், இது மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.